அருளறிவு பெரிய அறிவை பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு எல்லாமே தானாக வந்து கிடைக்கும். மற்ற அறிவுகள்லாம் தன்னால வந்து கிடைக்கும். நீங்க தேடி போக வேண்டியது இல்லை. நாம நினைக்கலாம், ஐயோ நான் நகைக்கடைக்காரன், எனக்கு இந்த தொழிலை பத்தி தான் தெரியும், அந்த தொழிலை பத்தி தெரியாது. அது கவலைப்பட வேண்டிய பேரறிவை பெற்றுட்டீங்களே. ஆனால் அதை அப்படி பார்த்தீங்கன்னா போதும், அது உள்ள என்ன இருக்கு, இது என்ன வேலை, இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த தெளிவு பிறந்துவிடும். அதனால இந்த அருள் அறிவை பெற்றுக்கொள்வது மிக மிக அவசியமான ஒன்று. அப்புறம் அருட்பெருஞ்சோதி ராமலிங்க பெருமான் பாடல்களை படிப்பதும், அந்த செத்த நாளி படிக்கிறது, அப்புறம் போய் உட்கார்ந்துடுறது, அகவலை பாராயணம் பண்றது, அப்புறம் போய் உட்கார்ந்துடுறது. அப்படி இருக்க கூடாதுங்க. நீங்க எதையுமே பாராயணம் பண்ண வேண்டியதில்லை. அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை மட்டுமே எந்த நேரமும் மனசுக்குள்ள ஓட விட்டுறணும். 4 பேருக்கு மத்தியில அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதின்னு சொன்னோம்னா மற்ற முட்டாள்கள் சேர்ந்து இவனை வீணாக்கப்படுவான். பெரிய இவரு அவரு அருட்பெருஞ்சோதி சொல்லிட்டு இருக்கிறார், அருட்பெருஞ்சோதி அப்படின்னுடுவான். இவனுக்கு மனம் ஸ்தம்பிச்சு போயிடும். அதுமா இடம் பொருள் ஏவல், இடமறிந்து அங்கே சொல்லி வாயால சொல்லலாம். மற்ற நேரங்களில் பூராவும் மனம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆள் மனம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். அந்த ஆள் மனசை பேச விட்டுட்டீங்கன்னா அதுதான் சதங்கநாதம்னு பேரு. ஆனா மற்றவர்கள் சொல்றாங்க, நடராஜர் காலில் சலங்க கட்டிட்டு அந்த நடராஜர் தை தா தீ தா தூன்னு சொல்லி ஆடுற ஆட்டம் நமக்கு காதல் விழும்னு எல்லாம் காதல வாங்கி காதை இயக்கம் கொண்டு இருக்காங்க. அது விழவே விழாது. பக்கத்து தெருவில் யாராவது மரணம் அடைஞ்சிருப்பான், அங்க ஆடுற கூத்து காதல விழும். இது விழாது. இந்த அருட்பெருஞ்சோதி ஆன்ம லயத்தை நீங்க தூண்டி விட்டீர்களே, ஆனால் அந்த சலங்கநாதம், அதுக்கு பேர் தான் சலங்கநாதம்னு பேரு. ஐயா சொல்லிடுவாங்க, ஓதாது உணர்த்தும், அங்க போகாதே, இதை செய்யாதே, இதை நிறுத்து, இதை பேசு, இதை பேசாதே அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மாவின் ஒளி மூலமாக ஐயா சொல்லுவார்கள். அதுதான் உங்களுக்கு காதுக்குள்ள தன்னால விழுவும். யாரோ சொன்ன மாதிரியே இருக்கும். அந்த அந்த அனுபவத்தை கண்டிருந்தீங்கன்னா யாராவது சொல்லுங்க. அதாவது ஒரு ஒரு மாடு வாங்க போறீங்க. அந்த மாடு வாங்க போகும் பொழுது வெளிமனமானது கண்கள் மூலமா பார்த்துட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்லும். அப்புறம் உள்மனம் சொல்லும், பிள்ளைல ஏதாவது பண்ணிட்டு அதை வாங்கு. மூணாவது மனம் சொல்லும், இல்ல இல்ல இது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா தேவலாம். ஆனா இது அது வரையில அமைதியா இருக்கும் ஆன்ம மனம். நான்காவது மனம் அமைதியா இருக்கும். இவன் பணத்தை எடுத்து, ஏன்னா அது வரணும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது இவன் பணத்தை எடுத்து கட்டுக்கட்டா கட்டி இப்படி கொடுக்க போனான். அந்த நேரத்தில் யாரோ சொன்ன மாதிரி காதல விழுவோம், கொடுக்காதே. அதாவது ஏதோ ஒரு படத்துல இந்த கையெழுத்து போட போவான், இந்த எரும மாட்டுக்கு சாணி எழுதுறான்னு சொல்லி கையெழுத்து போடாதே கையெழுத்து போடாதேம்பா. அது போல இந்த ஆன்மா சொல்லும், ஆன்மா அறிவு சொல்லும், கொடுக்காதே அப்படிங்கும். அதை உணரணும். தன்னுள் பேசக்கூடிய ஆன்மா பேசுவதை தான் அறிந்து கொள்ள வேண்டும். தன்னை அறிந்தின்பமூரே வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. முதல் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். தன்னை அறிந்தால்தான் அந்த ஆன்மா பேசுவதை நீங்க அறிந்து கொள்ளலாம். அந்த ஆன்மா யாரு? அதுதான் அருட்பெருஞ்சோதி. ஜோதியுள் 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 ஜோதி சுத்த சிவ ஜோதியுள் 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 ஜோதி. அதுதான் அது பேசுறத நீங்க கண்டுகொள்ளணும். அந்த அளவுக்கு மனமும் உடலும் எல்லா நிலைகளும் ஒன்றாக வேண்டும். அதை கண்டுகொண்டால்தான் அந்த இன்பத்தை நீங்க அடைய முடியும். ஒரு இடத்துல
ஒரு அருமையான நிலமா இருக்கும். அங்கே வாங்குவதற்கு பணம் எடுத்துட்டு போய் போவான். மனைவி என்னும் மாயை தடுக்கும், அங்க இதை வாங்காதீங்க வேண்டாம். அப்ப திரும்பி எடுத்துட்டு வருவான். ஆனா ஆழ்மனம் சொல்லும், இல்ல இல்ல இதை நீ வாங்கு, பின்னாடி நல்ல விலைக்கு விற்கும். இதுதான் கோபம். சேலம் கோபி இந்தயா சொல்லியா சொன்னா தான் அவரு எங்கேயாது சொல்லுப்பா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அபயம். சொல்லு ஐயா சொன்னது எல்லாமே உண்மைங்க. ஜாடர்பாளையத்தில் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் மனைவி தான் வந்து ஐயா வரும்போது தண்ணி ஊற்றுனது. ரொம்ப எல்லாம் ரொம்ப வறட்சியாக இருந்துச்சுங்க. அப்போ ஐயா வந்து ஒரு குடம் தண்ணி ஊற்றுங்க, கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும், மழை வரும் அப்படின்னு சொன்னாருங்க. போய் ஐயா சொன்ன மாதிரி நாமக்கல் கூட போயிருக்க மாட்டார். அற்புதமான மலைங்க. இது எல்லாமே வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மேலே சத்தியம். அருட்பெரும் ஜோதி அபயம். சபையான துளமான தானமர்ந்து எனக்கே அபயம் அளித்ததோர் அருட்பெரும் ஜோதி குருவே துணை. நன்றி நன்றி. எங்கே இதற்கு சாட்சி கிடைக்காமல் போய்விடுமோ என்று வருந்தினேன். வந்து விட்டார் பக்கத்தில். அதுபோல கங்கவெளின்னு ஒரு ஊரு, சேலத்துக்கு பக்கத்தில் கங்கவெளின்னு. அங்கே ஒருவர் வந்து சொற்பமான ஒரு வியாபாரி. அவர் வந்து அவர்களுடைய இடத்துல போர் போடுறாரு. அந்த போர் வந்து எல்லாம் கல் பகுதி, பாறை பகுதி. அது அடிவன்ட்ட அருட்பெருஞ்சோதி ஆளுமைக்கு உட்பட்டு போர் போடுவோன்னு எண்ணி போன் போட்டிருக்கிறாரு. அடியவனுக்கு கிடைக்கல. உடனே அருட்பெருஞ்சோதி அபயம் என்று இந்த அடியவன் சொல்லி கொடுத்ததை வச்சு அதை அந்த இடத்துல ஒரு தூரத்தை ஏற்றி வச்சு அங்கே போர் போடுறாரு. அது 100 அடி போயிட்டு தண்ணி வரல. இதற்கப்புறம் என்ன பண்றது? அவருக்கு மனசு ரொம்ப போராட்டம். அடியவன் தஞ்சாவூர்ல இருக்கிறேன், அவரும் சேலத்துக்கு அருகாமையில் கங்கவெளியில் இருக்கிறார். ஐயா, நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போடுவோன்னு நினைச்சேன், போடு எனக்கு போட முடியல. நீங்க சொல்லி கொடுத்த அருட்பெருஞ்சோதி அபயத்தை சொல்லிட்டு நான் போர் போட்டுட்டேன். 100 அடிக்கு மேல போயிட்டியா? இனிமே என்கிட்ட காசு இல்லை, தண்ணி வரலைங்க, நான் என்னங்க பண்றதுன்னு அழுகுறார். அப்ப சொன்னேன், அருட்பெருஞ்சோதி அபயம் சொல்லி நீ போட்டியில்ல, இப்ப எங்க இருக்க? வீட்டுல இருக்கேன். கையில வண்டி இருக்கா? இருக்கு. எடுத்துக்கிட்டு உடனே போ, உனக்கு அங்க அதிசயம் காத்திருக்கு, போ என்று அடியவன் சொல்லுகின்றேன். இந்த மனிதர் வண்டி எடுத்துட்டு வேகமா அந்த போர் போடுற இடத்துக்கு போறார். இவர் கொண்ட வண்டியை நிறுத்தவும் அதுல இருந்து போர்ல இருந்து புட்டுக்கிட்டு அடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு மேல போகுதுங்க தண்ணி. ஊர் மக்களே நின்று பார்த்தீங்கன்னா அதிசயமா இருக்கு, அதிசயமா இருக்கு. அங்கமுத்துன்னு பேரு. அவர் இங்கதான் வந்திருக்கிறார். இன்னைக்கு பார்த்தார். எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் ஒளிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்றது, பாவம். அடிக்குதே தண்ணி, ஒரே சந்தோஷம். அது போல எங்கெங்கு இருந்துயர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்தவள் அருட்பெருஞ்சோதி என்று அந்த அருட்பெருஞ்சோதி ஒளியை பெற்றுக்கொண்டவன் போன் மூலமா எங்க இருந்தாலும் சரி, அது பேசும்பொழுது அங்கே அருட்பெருஞ்சோதி அது ஆளுகைக்கு உட்பட்டுடுது. ஐயா அங்கே அருள் கையை நீட்டி இவனுடைய வார்த்தையும் வீண் போயிடப்படாது, அதட்டா இவன் வினா போன பைய நச்சும் பண்ணிட்டு செத்து போய் நம்ம பேரை கெடுத்து விடுவான், காளாடி பைய அப்படிங்கிறது ஐயாவுக்கு தெரியும். கட்டஜாதி பையன் அவன், நம்ம பேரை கெடுத்து விடுவான், அதுவும் அவையும் சொல்லி அவனை போட விட்டுருக்குறான், இதை வேற எங்க பார்த்தாலும் இவன் சொல்லி விடுவான்னு ஐயா இந்த சாதாரண கேவலமான நாய்க்கு பயந்து அவன் விட்டு போடுற தண்ணி வேற வச்சிடுறாரு. இந்த மாதிரி நிறைய ஆயிரம் 1 2 அல்ல. அவரு இங்க இன்னைக்கு பார்த்து இன்னைக்கு வந்திருக்கிறார் அவரும். அதனால இதே போல நிறைய இன்பங்கள். இதுதான் இதே போலவே ஜெயங்கொண்டத்திற்கு அருகாமையில் வாரியங்காவல் என்கிற ஒரு ஊர். அங்கே
அருட்பெருஞ்சோதியுடைய பேராற்றல் அங்கு பிரவாகம் எடுத்து ஓடுகின்றது. அங்கே அடியவன் சொற்பொழிவு பண்ணிட்டு இருக்கிறேன். அதை சேர்ந்தவர் தான் இந்த முக்காடு கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறவர். ஆமா, அங்கே போயிருக்கிறேன். அப்ப இந்த மாதிரி சொற்பொழிவு பேச்சில் பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நர்ஸ் பெண், அந்த பெண்ணு எங்கே ஒரு ஓரத்தில் இருந்து கேட்டுக்கிட்டு இருந்திருக்கு. இது அடியவனுக்கு தெரியாது. இந்த அம்மா கேட்டுக்கிட்டு வந்துட்டு அது ஒரு 10 நாள் இருந்திருக்கும் போல இருக்கு. அந்த அம்மா டியூட்டிக்கு போயிருக்கு. அந்த பொண்ணு சின்ன பொண்ணு தான், வயசு கல்யாணம் ஆகாத பொண்ணு. அந்த பொண்ணோட அப்பா பேர் கூட தங்கராஜு என்னமோ சொல்லுவாங்க. அப்படின்னு அந்த பெண்ணானவர் வந்து அன்னைக்கு டியூட்டிக்கு போயிருக்காங்க. 10 நாள் கழிச்சு ஒரு பிரசவ கேஸ், குழந்தை குறுக்க கிடக்கு, அது என்னமோ தப்பா இருக்கு அப்படின்னு ஒன்னும் குழந்தை பிழைக்கும், அலட்டு போன தாய் பிழைப்பார்கள். இது குழந்தை தாய் பிழைக்கிறதுனா குழந்தைய பீஸ் பீஸா தான் எடுக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் அவங்கெல்லாம் என்ன, அவங்கெல்லாம் கெசட் சைன், கிரீன் சைன் போடுறவங்கல்ல, அவர்கள் வந்து சொல்லி எல்லாரும் ஏகோபிச்சு கூடி, நமக்கு மேல அவங்களுக்கு மேல ஒரு டாக்டர், மெய் டாக்டர் இருக்காருன்னு தெரியல, இங்க வடலூர்ல மெய்ஞானி ஒருத்தர் இருக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியறது இல்லை. அந்த விஞ்ஞானியான டாக்டர் பச்சை கிரீன் சைன் போட்டு இந்த மாதிரி இந்த பீஸ் பீஸா தான் எடுக்கணும், இந்த அம்மாவனாலும் காப்பாற்றுவோம், எல்லாரும் ஆளுக்கால ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு அருவா கோடாலி கம்பளி எல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்கடான்னு எல்லாம் தயாராகிறாங்க. அடுத்த ரூம்ல இந்த பெண்ணை கொண்டு வந்து அறுவை சிகிச்சை ரூம்ல ஃபுல்லா படுக்க போட்டிருக்கு பிளாட்டா. அப்ப இந்த நர்ஸ் பெண் இருக்குல்ல, இந்த பெண்ணுக்கு, பெண் என்றால் பேயும் இறங்கும் இல்லவா, அதனால இவர்களுக்கு மிகப்பெரிய தாக்கம். ஐயோ முதல் பிரசவம் ஆயிற்று, இந்த குழந்தைய பீஸ் பீஸா எடுக்கிறதாவது, இவளுக்கும் ஒரு உத்தரவாதம் உண்டான, இவளுக்கும் உத்தரவாதம் இல்லையே என்ற வயிற்றெரிச்சல் தாங்க முடியாம அந்த பொண்ணு காவல் காத்துக்கிட்டு இருக்கு மற்ற டாக்டர்கள் வரும் வரை. உடனே எல்லாரும் வர்ற வரையிலும் 10 நிமிஷம் நின்று இருக்கும் போல இருக்கு. உடனே சரி, இந்த சொற்பொழிவில் இந்த குள்ளா போட்ட ஒருத்தன் சொன்னானே, அவன் சொன்னதை செய்து பார்ப்போம்னு சொல்லி ஒரு பண்ணி இருந்திருக்கு. அந்த வைத்த அருட்பெருஞ்சோதி அபயம், அருட்பெருஞ்சோதி அபயம் சொல்லி 3 தடவை தடவி இருக்கு. 3வது தடவை கை அடிபட்டு இருக்கு, புறான்னு கத்தி இருக்கு குழந்தை. இது சத்தியமாக நடந்தது. அப்போ அந்த கையை அப்படி 3வது தடவை தடவும் பொழுது தலை அடிபடுது, வாழ்னு கத்துது குழந்தை. அப்ப விஞ்ஞானி என்னும் டாக்டரை என்னன்னு சொல்றது? அப்ப ஒரு சாதாரண, இத்தனைக்கு அந்த பெண் வந்து ஒரு சைவமும் இல்லை, அந்த நர்சு பெண் அசைவம் சாப்பிடக்கூடிய பெண். அந்த உணர்வு எங்கெங்கு இருந்து ஏதேது வேண்டினோம் அங்கங்கு இருந்து அருள் அருட்பெருஞ்சோதி நீ செஞ்சுவிட்டு வந்துடாத, இருந்து செய், ஐயாவுடைய உத்தரவு. ஏன்னா யான் மட்டும் பெற்றுக்கொண்டேன் என்று பாதி இரவில் எழுப்பி பாவியனை எழுப்பி உனக்கு எல்லாம் கொடுத்துட்டேனே ஏன் அழுவுற? இல்ல இல்ல, இந்த உலக மக்களுக்கு பூரா நீ கொடுக்கணும். இது மாதிரி யாரும் கேட்பாங்களா? கேட்க மாட்டோம். அப்போ ஒரு கதையை ஒருங்கிணைச்சு வச்சுட்டாலும் நாம வேலையை பார்த்துட்டு போவோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த பெண்ணானவர் அந்த வயிற்றில் அப்படி தடவும் பொழுது அந்த குழந்தை பிறந்துருச்சு. ஒரே அந்த பொண்ணுக்கு பயந்து போய், ஐயோ முடியாங்க முடியாங்க, டாக்டர்லாம் ஓடி வாங்க, இந்த குழந்தை இப்ப பிறந்துட்டு கத்துது, முடியாங்கன்னு. டாக்டர்லாம் வந்து என்ன நடந்துச்சு? ஒண்ணும் இல்லை, இந்த மாதிரி நான் சொன்னேன், இது குழந்தை பிறந்துருச்சு, இந்த மாதிரி நான் செஞ்சேன், 3 தடவை அந்த வயிற்றுல தடவி விட்ட வந்துருச்சு. உடனே அந்த பெண்ணுக்கு பாராட்டி அந்த பெண்ணுக்கு என்னென்ன செஞ்சிருக்காங்க, அந்த எல்லாருமே செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் வெளியே கொண்டாட மாட்டாங்கிறான் யாரும். மாதா கண் விழித்தாள். அதாவது இறந்து போயிட்டார் ஏசுநாதர், இறந்து போயிட்டார் நம்ம வேதாத்திரி. யாரா இருந்தாலும் மந்திரம் என்று சொன்னால்
மந்திரத்தின்படி வாழ்பவர் சொன்ன உடைய மந்திரம் தான் ஜெயிக்கும். செத்தவர்கள் சொன்ன மந்திரம் செத்ததுதான், மந்திரமும் செத்ததுதான். அதை உணர மாட்டேங்கிறாங்க. சும்மா நாளும் எதையாவது போட்டு மாரடிச்சு அவங்கள்ட்ட காசை பறிச்சு துன்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, இதே வேதாத்திரி மகரிஷி வேதாத்திரி ஜோதியாக வேண்டியதானே, என்னாலதான் ராமலிங்கம்னாரு. ராமலிங்கத்தால நான் இல்லை, என்னாலதான் ராமலிங்கம் சொன்னார் ஒரு நேரத்தில். ஏன்? அந்த சித்து பெற்றதுனால. ஐயாவை பரிந்து உணர்ந்து இறங்கி அந்த ஐயாவிடம் இருந்த சித்தை பெற்றுக்கொண்டு பல பேருக்கு சித்து வேலை செய்கிறாரு. அதனால வந்த ஆணவம் என்னாலதான் ராமலிங்கம். கடைசியில் என்னாச்சு? மண்ணோடு மடிந்து விட்டார். வாழ்க வளமுடன் அப்படிங்கிறது ஒரு மந்திரமா? மந்திரம் அல்ல, அது ஒரு ஆசை சொல். வாழ்க வாழ்க, வளமோடு வாழ்க, வளமோடு வாழ்க, 16 பெற்று வாழ்கிறது ஒரு வாழ்த்து சொல்லு. ஆனா ஐயா எழுதியிருக்காரு ஒரு புத்தகத்தில், நீங்க பார்க்கலாம். கொஞ்சம் அருள் என்னும் ஒரு சித்த பெற்றவன் தனக்குன்னு ஒரு உலகத்தையே படைச்சுக்குவான், தனக்குன்னு ஒரு மந்திரத்தை படைச்சுக்குவான், தனக்குன்னு பல ஆட்களை படைச்சுக்குவான்னு சொல்லி எழுதியிருக்காரு ஐயா. அதெல்லாம் நீங்க படிச்சிருக்கலாம், உரைநடை பகுதியில் இருக்கு. அதுக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்தது வேதாத்திரியோட இது. அப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. எனவே அருட்பெருஞ்சோதி மந்திரத்தை விட இவ்வுலகில் வேற எந்த மந்திரமும் ஜெயிக்காது. இது சத்தியம். நீங்க எந்த ஆபத்து காலத்திலையும் நன்மையிலையும் தெரி தாலி கட்டும் பொழுதும் அருட்பெருஞ்சோதி அபயம், அருட்பெருஞ்சோதி அபயம், அருட்பெருஞ்சோதி அபயம் என்று நீங்க செய்தீர்களான அந்த சீரும் சிறப்புமா இருக்கும். நீங்க வேற மந்திரங்களை இறந்தவர்களும் ஆக்சிடென்ட்ல அடிபட்டு செத்தவனும் சொன்ன மந்திரத்தெல்லாம் நீங்க போய் சொல்லி கேட்டா உருப்படுமா? உருப்படாது. அருட்பெருஞ்சோதி ஐயா எப்படி ஜோதி ஆனாரோ அவருடைய மந்திரத்தை சொல்லி கட்டுறதுதான் நல்லா இருக்கும். சில மூடர்கள் எங்கே அருட்பெருஞ்சோதி அவர் முக்காடு போட்டவர், அவருடையதை வச்சு கல்யாணம் பண்ணா பிள்ளை நல்லா இருக்குமோ என்னமோ. பாவிகள், பைசா செலவு இல்ல. இப்போ நீங்க சித்தி வளாகத்து வந்திருக்கிறீங்க, எல்லாரும் சூட வாங்கிட்டு வந்தா கொடுத்தீங்க, எல்லாரும் பூ வாங்கிட்டு வந்தா போட்டீங்க, அர்ச்சனை தட்டு கியூல நிக்குது இல்ல. அங்க என்ன இருக்கு? தீபம் இருக்கு, செலவு இல்ல. உங்க மனம் மோன நிலையில இருந்து வேற எதையும் நினைக்காம வீட்டுல ஆடு கட்டி கிடக்கு, மாடு கட்டி கிடக்கு, மாமனாருக்கு சோறு போடாம வந்துட்டோம், இதெல்லாம் என்னாம நீங்க அருட்பெருஞ்சோதி மகாதீபத்தை மட்டுமே பார்த்து கொண்டு, பெருமானே உன்னை தேடி வந்துட்டேன் ஐயா, என்னை காப்பாத்துப்பா, அவ்வளவுதான். வேற எந்த செலவுமே இல்லைங்க, எந்த செலவுக்கு இங்க வேலை இல்லைங்க. அதே மாதிரி ஞான சபையிலையும் எந்த ஜோதி பார்க்க வந்தவங்களுக்கு என்ன செலவு இருக்குங்கிறீங்க? எந்த செலவுமே இல்லை. அவங்கவுங்க வர்றாங்க, ஜோதியை பார்க்கறாங்க, ஆனந்தம் பார்த்துட்டு போறாங்க. எனவே நீங்கள் எல்லோரும் இரவா நிலையை அடைய வேண்டும் என்றால் மாதம் பூசந்தோறும் வந்து அந்த சத்திய ஜோதியை தயவோடு பார்த்து தன்னுள் ஆட்படுத்துங்க. இதுதான் நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய உத்தமம். அப்போ அந்த அருட்பெருஞ்சோதி அந்த சத்திய ஒளிய நீங்க உடம்புக்குள்ள ஏத்து எல்லாமே நீங்க ஆரம்பம் ஆயிட்டுச்சுன்னா, தப்பி தவறி உங்களுடைய பிழையாலே நீங்கள் இறக்க நேரிட்டாலும் பிறகு அடுத்தது அச்சியில் வார்ப்பேன், அல்லாவிடில் மிடாவிடில் வார்ப்பேன். எந்த வழியிலாவது ஐயா உங்களை விட மாட்டாங்க. அடுத்தது மற்றவர்களைப் போல காலங்காலமாக சிறிய தூசி போன்று அலைந்து திரிந்து துன்பப்பட வேண்டியதில்லை. அந்த ஆன்மா மறுநாளே ஒரு அற்புதமான கருணைமான் வயிற்றுல பிறக்க வச்சிருவாரு. நீங்க தீதி கொடுக்கறீங்க, யாருக்கு தீதி கொடுக்கறீங்க? அப்பாவுக்கு, தாத்தாவுக்கு, அம்மாவுக்கு. அம்மா உயிரோட இருக்கும் பொழுது தென்னையில உட்கார்ந்து இருப்பாங்க. நீங்க சர்ன்னு எருமை பாலில் காப்பி போட்டு ஆத்தி சரசரன்னு ஆத்தி சாப்பிடுவீங்க. வெளியில இருக்கிற வயசானவங்களுக்கு இத்தனை காப்பி கொடுக்க மாட்டீங்க, 2 சோறு போட்டிருக்க மாட்டீங்க. அந்த அம்மா 3வது வீட்டில் போய் யார்ட்டேது வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும். அது போன்று அந்த தந்தையானவர்
கஷ்டப்பட்டு எங்கேயாவது ஒரு பக்கம் நிற்பார். அவர் இறந்து போயிருப்பார். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் செலவு பண்ணி குறவம் குறத்தி வச்சு அட்டி ரகலை விடுவான். அன்னைக்கு பூராவும் ரகலை கட்டி அடிப்பான். வெடி வேலை வச்சு 5 முகம் பல்லாக்கு போட்டு தூக்கிட்டு போவான். கருமாதி வச்சு அதுக்கு பலவிதமான வருமானத்தை வாங்கிறதுக்கு அதை பண்ணிட்டு உட்காந்துருப்பான். ஆனால் அதற்கு திதி கொடுப்பான். இது தலை திதி, இது அந்த திதி. அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த இந்த பாவிகள், இந்த கிராஸ் பெல்ட், வா இத்தனாம் தேதி சுக்லபட்சம், எந்த திதியில் உன் தோப்பனா இருக்கு, இது இருக்குடா வாடா அப்படின்னுடுவான். இதை நீங்கள் திருவையாத்துல புஷ்ப மண்டபம்னு ஒரு இடம் இருக்கு காவேரி கரையில். அங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த மானங்கட்ட சமாச்சாரத்தெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஐயா இவருடைய தாத்தாவுக்கு கொடுத்துட்டு வந்திருப்பாரு. ஏன்னா நம்ம தாத்தா தேடி சுத்து நம்மள்கிட்ட இருக்கு, மண்டை நிறைச்சாலும் நம்ம அது நிறைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு மூட்டை காய்கறியை வாங்கிட்டு கன்னியாகுமரியிலேருந்து இது வந்திருக்கும். காலம் காட்டி இது இலை போட்டு திதி கொடுத்து அதுக்கு உள்ள அர்ப்பணம் பண்ணி இருக்கும் அந்த ஐயன்ட்ட. அவன் என்ன பண்ணுறான், அடுத்தது அதை அப்படியே அள்ளி பத்திரமா வச்சு முடிச்சுட்டு போயிட்டு வாங்க, ரைட் முடிஞ்சு போச்சு. திரும்ப இவர் போவார். இவங்க அப்பா இருக்கா இல்லை யாருக்கோ மூதாதையர் கொடுக்க போகிறதுக்கு, இங்கே வாங்கோ வெளியில் வாங்க போகிறேலா, உங்களுக்கு எவ்வளோ உள்ள செய்யணும், 100 ரூபாயில் செய்யணுமா, 2000 செய்யணுமா, இல்லை ஒரு 500 ரூபாய் செஞ்சால் போதியா, ரைட்டு நீ இங்கே வாடா டே போய் இந்த கடையில் போய் எல்லாம் வாங்கிட்டு வா. அவன் ஒரு மூட்டையை தூக்கிட்டு வருவான். எல்லாம் விரிச்சு போட்டு, யார் இவங்க தாத்தனுக்கு கொடுத்தது, தாத்தனை வந்து கையில் வாங்கியிருக்க மாட்டான், இவங்க அப்பனுக்கு வரும் அது. பாருங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பான்பராக்கு கொத்த கொத்த கொத்தன்னு போட்டு மென்னுக்கிட்டு பெல்ட்டை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கான். கசாப்பு கடையில் கறி வெட்டுற மாதிரி உட்காந்துருக்கான். யார் அந்தணன்? இச்சை இல்லாதவன் நந்தனன். இச்சை இல்லாதவன் நந்தனன். அவன் என்ன அந்தணன்? அவனை விடுத்து பான்பராக்கும் கோட்டை அள்ளி வாயில ஊத்திக்கிட்டு அடுத்த எப்படி பண்றது அந்தணன் அல்லேன். பாலில் நீர் கலந்தார் போல, பாலும் நீரும் கலந்தார் போலன்ட்டார் ஐயா. அதனால நீங்கள் எல்லாம் வீண் செலவு பண்ணாதீங்க. உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கெல்லாம் அந்த நினைவு நாளை பொறுத்து சாப்பாடை போடுங்க. நல்லா வடை பாயசத்தோட ஒரு 10 பேருக்கு போடுங்க. காசு இருக்கிறவங்க ஒரு 100 பேருக்கு போடுங்க. அல்ல வெளியில் ஏதாவது ஒரு இந்த முடையியல் பள்ளிக்கூடத்துக்கு போய் காது இல்லாத பள்ளிக்கூடம், கண்ணு இல்லாத பள்ளிக்கூடத்தில் போய் செய்யுங்க, அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு தாத்தாவுக்கு வந்து நான் தவசம் கொடுக்குறேன்னு சொன்னா அந்த தாத்தா வந்து எழுந்து வந்து குடுறா பேரான்னு வாங்கிட்டு போறாரா? இல்லை. எறும்புக்கு தீனி போடலாம். தாத்தா புண்ணியவானா இருந்து இறந்திருந்தானே, ஆனால் அந்த தாத்தா உண்மையிலேயே ராமலிங்க சுவாமிகளுடைய வழிபாட்டில் இருந்து ஒரு வயோதிகர், அவருடைய குற்றத்தின் குறையின் காரணமாக பிழையின் காரணமாக இறந்திருந்தாரே, ஆனால் அவர்கள் வெகு நாட்களுக்கு அலைந்து திரிந்து துன்பப்பட மாட்டார். இவ்வுலகில் உடனே பிறந்துருவாங்க. அதே துன்பம் பண்ணி அடுத்தவனை கெடுத்து துன்பப்படுத்தி கையை உடைச்சி காலை உடைச்சி பண்றான் பாருங்க, அவன் தான் சீக்கிரம் பிறக்க மாட்டான். 2வது அவனுக்கு மனித பிறப்பும் கிடைக்காது. அரிய பெரிய பிறப்பல்லவா மனித பிறப்பு. எப்பேற்பட்ட ஞானியே கல்லியாக பிறந்திருக்கிறான் என்று உரைநடை பகுதியில் ஐயா எழுதியிருக்கிறார். ஞானி கல்லியா பிறந்திருக்கானா? ஐயோ, ஒரு பசுமாடா பிறந்தாலாவது ஒரு நல்ல வீட்டில் இருந்து ஒரு நன்மை அடையலாம். கல்லியாக பிறந்து எப்போது அவன் அடுத்த பிறப்புகள் வருவது? மண்ணாகி மரமாகி பூல் பூண்டாகி பறவையாகி உருவன பரப்பனே ஆகி மனிதனா வர்றான். அப்படி மனிதனா வந்தவன் ஞானியாகவும் மாறிடுறான். ஞானியாக மாறினவன் தன்னுடைய மேலறிவு இல்லாத ஒரு பிழையினாலே அவன் இறந்து கல்லியா போயிடுறான். ஏன்? தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. அவன் தவம் பண்ணியிருப்பான். ஒருத்தருக்கு 10 காசு இப்படி ஒரு
இட்லி வாங்கி போட்டிருக்க மாட்டான். அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி மனமாற வேண்டி இருக்க மாட்டான். இவன் 100 ரூபா கொடுத்தான்னா அவனுக்கு அச்சாரம் போட்டு கொடுப்பான், அவனுக்கு விபூதி பூசி கொடுப்பான். அவன் எதுவும் கொடுக்கலன்னு வச்சுக்க, போ போ போ, நீ கொடுத்த நல்லா இருக்கும், போ போ போ, அவ்வளவுதான். அப்போ அப்ப இறந்தவர்கள் வந்து ஏன் இறந்தவர்களை எரிக்க கூடாது, ஏன் புதைக்க வேண்டும் என்கிற ஒரு சப்ஜெக்ட் அதை சொல்லிவிடுறேன், அதை மறந்துடாதீங்க. இறந்தவர்களை ஒரு 6 வருஷம் சித்தி வளாகத்தில் வந்து படுத்து எழுந்து வேண்டி பெருமான வேண்டி இன்பம் பெற்றிருப்பான் ஒருத்தன். அவன் இறந்து போயிருப்பான். அப்ப அந்த 6 வருடத்துக்குரிய இந்த சத்திய ஞானம் அவனுடைய ஆன்மாவில் பதிந்திருக்கும். யாருடைய இதுல பதிஞ்சிருக்கும்? 6 வருஷம் வந்தவனுடைய ஆன்மாவில் இந்த ஒளி படிஞ்சிருக்கும். பல பேரை பார்த்திருப்பான், பேரின்பத்தை அடைஞ்சிருப்பான் இந்த 6 வருஷம். அப்போ அவன் இறக்குறான், இறந்து போயிடுறான். அவனை கொண்டு போய் புதைச்சாங்கன்னு சொன்னா அவன் அடுத்த பிறவி மறுபிறவியில வரும் பொழுது என்ன சன்மார்க்கத்தை தொட்டிருக்கான், அதனால அவனுக்கு அடுத்த பிறவி மனித பிறவி உண்டு. சன்மார்க்கத்துக்குள்ள இருந்துகிட்டே 1000 கொண்ட, 200 கொண்ட, 100 கொண்ட, சும்மா வெறுங்கைய வந்து போய, அது சன்மார்க்கம் அல்ல, அது பிசினஸ். பாவி எதுக்கு சொல்ல வந்தது? அந்த இறந்து போனவன் சன்மார்க்கத்தை தொட்டு இருந்தானே, ஆனால் அவனுக்கு வந்து அடுத்த பிறவி மனித பிறவி கிடைக்கும். அடுத்தது வந்து யாரோ இங்க மாதிரி உள்ள உட்கார்ந்துருக்கவங்க, எப்பா வாயா, நான் அவனுக்கு வந்து அவன் தவிச்சுக்கிட்டு இருப்பான், கொண்டு வர வடலூருக்கு வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருப்பான். யாரோ ஒருத்தன் வண்டியில ஏற்றி கொண்டாந்து வடலூர்ல விடுவான். சிவ பூஜையில கரடி வண்டியில விட்டுடுவான். அப்ப என்ன பண்ணிடும் அவனுக்கு? இந்த இடத்தை பார்த்த மாதிரி இருக்கே, இந்த இடத்துல ஏற்கனவே வந்த மாதிரி இருக்கே. ஏன்? முற்பிறவி தொடர்பு, அந்த ஆன்ம பதிவு, அருட்பெருஞ்சோதி. இவன் சொன்னேன் கடத்தரோட அருட்பெருஞ்சோதி பேனரை பார்த்தேன் சொன்னலப்ப. ஏன்? எனக்கு முன்பிறவி அந்த டச் இருந்ததுனால அதை கண்டு அதுல லயமாயிட்டேன். அப்ப மற்றவர்களும் இந்த சித்தி வளாகத்தில் வந்து இன்பம் பெற்றவர்களுக்கு அந்த இன்பம் இருக்கும். ஆனால் அவன் வந்து கொலை போல புரிந்திருப்பான், பல குடிகளை கெடுத்திருப்பான், பல பெண்களை கண்ணிய அழிச்சிருப்பான். இப்படி செய்த போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அவன் இறந்து போன உடனேயே சில இதை மன்னிச்சு ஐயா அடுத்த பிறப்பு கொண்டு வந்து அவனை சீர்திருத்தி செப்பனிட்டு நம்ம அடியவர்களை போல யாராவது ஒரு அடியார் பார்த்து அவனை மேம்படுத்தி கொண்டுட்டு வந்துருவாங்க. அதே மனிதனே யார் அந்த 6 வருஷம் இந்த சித்தி வளாகத்துக்கு வந்த மனிதனை புதைக்காமல், புதைச்சிருந்தா அவனுக்கு அடுத்தது நல்லது நடக்கும். புதைக்காமல் எரிக்கப்பட்டால் அந்த ஆன்மா சிதைந்து போகும். எப்படி சிதைந்து போகும்? ஆன்ம ஒளி சிதைந்து போகாது. அது கோளாலே, கொலையாலே, கொலை கருவியாலே எதாலே உணர முடியாது. அதுல இருக்கிற கூடிய பதிவு சிதைந்து போய்விடும். எந்த பதிவு சிதைந்து போய்விடும்? இந்த சாத்தான அருட்பெருஞ்சோதி பதிவு சிதைஞ்சு போயிடும். சிதையாது. எது சிதையாது? அவன் செய்த குற்றங்கள் அதில் பதிஞ்சிருக்கும், அது சிதையாது. அதுதான் ஊழ்வினை, நீ செய்த வினை. அவனை தொத்திக்கொண்டே வந்துகிட்டு இருக்கும். அதனால தான் எரிக்க கூடாது. எரிச்சாக்க நன்மை போயிடும், தீமை மட்டும் அந்த அண்ணா விட்டு போகாது. அடுத்த பிறவிக்கு தண்டனை கொடுக்கறது ரெடியா இருக்கும். அதனால இறந்தவர்களை, அது சன்மார்க்கிகளை யாரும் எரிச்சிடாதீங்க. அதுதான் நீங்க பெரிய செய்யக்கூடிய பெரிய பெரிய பாவம் ஆயிடும், துன்பம் ஆயிடும். அவர்களை புதைக்கிறதுன்னா கட்டடம் கட்டி உப்பு போட்டு அப்படியெல்லாம் செய்யாதீங்க.
சாதாரணமாக ஒரு இடத்துல புதைச்சி வச்சிருங்க. அப்படி புதைக்கும் பொழுது அடியவர்கள்லாம் சேர்ந்து அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை சொல்லி அந்த பேரின்பத்தோட புதைங்க, அகவலை படிக்கலாம், அப்போ அது நல்லபடியா வந்துடும். ஆனால் அவர்களை எரிச்சிங்கன்னா அந்த ஆன்மாவோட கொஞ்சம் நெஞ்சம் ஒரு 10% இருக்குல்ல, இந்த சன்மா இருக்கும், அதுவும் அழிஞ்சு போயிடும். சுத்த பாவியா தான் பிறப்பான். சின்ன வயசுல வந்த உடனே கத்தி எடுத்துட்டு சொருவம் வந்துடுவான் அடிவயத்தில். நம்மள இறந்தவர்களை எரிக்காதீங்க, புதைச்சிடுங்க. புதைச்சி அவங்களுக்கு வந்து ஒரு சமாதி கட்டி அவனுக்கு விளக்கு கிழக்கெல்லாம் போடாதீங்க. அவன் நல்லவனா இருந்து நல்ல ஒரு ஞானம் பெற்றவனாக இருந்தால், அவன் அருட்பெருஞ்சோதி அருள் பெற்றவனாக இருந்தா, அவன் 3ஆம் நாளே இன்னொரு உடம்பை தேடி அங்க போய் பிறந்துருவான். அவன் அந்த கருவில் கலந்த துணையாக அங்க போயிடுவான். பாவம் செய்கிறவன் 3ஆம் நாள்லாம் பிறக்க மாட்டான். அவன் வந்து பல ஆண்டுகள் ஆகும், கல்லாகவும் மலையாகவும் இதாகவும் இருப்பான். அப்போ ஒரு உடைந்த மண்ணு கட்டி உடைந்ததுனால ஐயா வருத்தப்பட்டதாக இருக்கு. ஏன்? அது ஆன்ம துகள்கள், இது வீண் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி ஐயா மன நொந்து போறாரு. அப்படியானா இந்த கருங்கல் மலையெல்லாம் என்ன, இப்ப நம்ம போட்டு உட்கார்ந்துருக்கோமே, இதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஆன்ம துகள்கள் தான். இப்ப இந்த ஆன்ம துகள்கள் வந்து எத்தனை காலம் ஆகும் இது மீண்டும் மனித பிறப்பெடுக்கு எடுப்பதற்கு? பல கோடி ஆண்டுகள் ஆகும். இது மேல நாம உட்கார்ந்து தேய்ச்சி ஒட்டச்சி கொத்தி பண்ணி எடுக்கிறோம். அதனால தான் அவர் பாடினார், நான் படும் பாடு சிவனே சிவனே, நான் படும் பாடு சிவனே, உலகர் நபிலும் பஞ்சுதான் படுமோ, என்னதான் படுமோ, சொன்னதான் படுமோ, நான் படும் பாடு சிவனே. காண்படும் கண்ணியில் மாண்படுமாறு கலங்குகின்றேன் கலங்குகின்றேனே, நான் படும் பாடு சிவனே. ஏன் படுகின்றனை என்றிரங்காயனில் என்ன செய்வனே என்ன செய்வேனே, நான் படும் பாடு சிவனே. இந்த பாடுபட வேண்டி இருக்கும். அந்த பருத்தி பஞ்சு ஆனது என்ன பாடுபடுது? பருத்தி காயிலிருந்து வெடிச்சு வருது, அதை எடுக்கிறான், மிஷின்ல விட்டு கடைகிறான், விதை வேற பஞ்சு வேற எடுக்கிறான், தறி செய்து ஆடைகளாக மாற்றான். ஆடைகளை கட்டி நம்ம என்ன பண்றோம்? அரைக்கிறோம். அப்புறம் மிஷின்ல விட்டு புளிஞ்சு எடுக்கிறோம், சோடாப்புல விட்டு வேக வைக்கிறோம். அப்புறம் இந்த என்னமோ வெள்ளாவையில வச்சு வெளுக்கிறோம். அப்புறம் எல்லாம் முடிஞ்சு துவைச்சிக்கு வச்சு கொண்டாந்து காய வைப்பான். அப்புறம் அயன் பாக்ஸை மேல போட்டு தேய்ப்பான். என்ன பாடுபடுது பாருங்க இந்த பஞ்சு. அந்த பஞ்சை விட கேவலமாக நான் பட்டேங்கிறார் ஐயா. அதனால அந்த மாதிரி பாடெல்லாம் பட வேண்டாம். எந்த தெய்வத்தை சிறு தெய்வத்தை போய் கும்பிட்டீங்கன்னாலும் அது சோதனை கொடுக்கும். ஏன்னா அவனே சோதனைக்கு பிறந்தவன். ஆனா ராமலிங்கத்தை கும்பிட்டீங்கன்னா சோதனை வராது, சோதனை செய்ய மாட்டார். எவ்வளவு தப்பு பண்ணீங்கன்னாலும் அந்த தப்பை ஒரு 10 தடவை 100 தடவை பொறுத்துக்கிட்டே வருவார். அது ஒண்ணு நீங்க சுதாரிச்சுக்கிட்டு, ஐயோ நான் விட்டுட்டேன், இனிமே என்ன நீ வந்து கைவிட்டுறாதே, கைவிட மாட்டான் என்று ஊதூது சங்கே, கனக சபையான் என்று ஊதூது சங்கே, பொய்விடச் செய்தான் என்று ஊதூது சங்கே, என் பூசை வலித்ததென்று ஊதூது சங்கே, என் எண்ணம் பழித்ததென்று ஊதூது சங்கே, யமசபையான் என்று ஊதூது சங்கே.
கைவிட மாட்டான் என்று சங்கநாதம் விளங்க சொன்ன அருட்பெருஞ்சோதி என்னும் ராமலிங்க பெருமான் அருஜோதி ஆனேன் என்று அறையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அறையப்பா முரசு, மறுச்சார்பு தீர்ந்தேன் என்று அறையப்பா முரசு, மரணம் தவிர்ந்தேன் என்று அறையப்பா முரசு, அருஜோதி ஆனேன் என்று அறையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அறையப்பா முரசு. அடியவன் அருளாட்சி பெற்றேன், அதனால தான் இந்த குதூகலமாக பாடுகின்றேன். என்ன அடியவன் சொன்னது பொய்யா இருந்தா திரும்ப இங்க வர முடியாதுப்பா. இந்த மஞ்சள் துண்டு போட்டிருக்கிறாரு, இவர் என்ன பல காலமாக என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா அவருக்கு எனக்கு நெருங்கிய தொடர்பு இல்லை. பல காலமாக என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். 1 வருடம் 2 வருடம் 4 வருடம் அந்த 5 வருடம் இல்லை, பல காலம் பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனாலதான் அது பக்குவமா கொஞ்சம் உட்கார்ந்து இருக்குது. இந்த பய இப்படியெல்லாம் என்னுடைய நெஞ்சுக்குள்ள இவ்வளவு இருக்குதா? அதனால நீங்கள் எல்லோரும் தயவு கூர்ந்து சொல்றேன், அருட்பெருஞ்சோதியை விட இவ்வுலகில் வேற எந்த தெய்வமும் இல்லை. ஏன்னா ரொம்ப ஏழ்மையான ஒரு தாயார்கிட்ட வளர்க்கப்பட்டு 10 பாத்திரம் தேய்ச்சி அந்த அம்மா கொண்டாந்து சாப்பாடு கொடுத்து வளர்க்கப்பட்ட ஐயா, அவருக்கு தான் தெரியும் நம்மளுடைய அருமை. நாம எங்க இருந்து அருட்பெருஞ்சோதி அபயம் என் ஐயா என்று அலறினால் அங்கே வந்து சேர்ந்து விடுவார்கள். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு பதவி. அப்போ பசித்திருன்னா என்ன? பசித்திரு சாப்பாடு வந்து அரை வயிறு சாப்பாடு, 1/4 வயிறு தண்ணி, 1/4 வயிறு வெற்றிடம், அது புறத்துல. ஆனால் ஞான பசி இன்று வருமோ நாளை வருமோ என்று வருமோ, ராமலிங்கம் என்ன என்னைக்கு என் உடம்புல வந்து குடிகொள்ளுமோ, என்னைக்கு நான் கண்டுகொள்வேனோ ஐயா, நான் என்ன பண்ணுவேன், நான் என்னைக்கு வந்து உன்னை கண்டுகொள்வேன், அந்த பசி. சரி வந்து விட்டார், அந்த பசி தீருது. அப்ப என்ன பண்ணணும்? தனித்திருத்தல் வேண்டும். தனித்திருத்தல்னா நீங்க பாட்டுக்கு ஒரு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு அங்க நிஷ்டானுபூதியில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ராமானுஜர் மாதிரி இருக்க வேண்டியதுதான். 1000 வருடம் 900 வருடம் அப்படியே இருந்து நிஷ்டானுபூதியில் இருந்து யாருக்கு என்ன பயன்? ஒரு பயனும் இல்லையே. ராமானுஜர் யாருக்கும் ஆசீர்வாதம் பண்றாரா? இல்ல நல்லதை சொல்றாரா கெட்டதை சொல்றாரா? இல்லையே. அதனாலதான் ஐயா நிஷ்டானுபூதி வேண்டாம். அப்ப தனித்திரு என்ன? தனித்திரு எல்லோருடனும் பேசணும், எல்லாமே செய்யணும். ஆனால் மனம் அருளில் தனித்திருத்தல் வேண்டும். ராமலிங்கத்தையே எண்ணி 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 தனித்திருத்தல் வேண்டும். எல்லாரோடையும் பேசணும். வாங்க தம்பி பையா போங்க வாங்க, இந்த காஜா பையெல்லாம் அது முண்டாச்சு கட்டி நிற்கிது, அது ஒரு மீனவர் குளம். அது வந்து அங்க இருந்து ஒரு சபை வச்சு நடத்துது. அது அது இப்படி எல்லாரோடையும் எல்லாருமா இருந்துச்சு. அந்த முண்டாசு மூஞ்சிய காட்டுப்பா. அது கேளுங்க ஐயா, சாதாரணமா என்னப்பா பண்றேன் ஏது பண்றேன்னு கேட்டேன். இல்ல இல்ல நான் இப்படி இருக்கேன், நான் போனேன் வந்தேன், நான் பால் சாப்பிடுவேன், மோர் சாப்பிடுவேன், இப்படி எல்லாம் சாப்பிடுவேன். அட பாவி வீணா போயிடாதே அப்படின்னு சொல்லி பால் மோர் தயிர்லாம் சாப்பிட்றத நிறுத்து, அதெல்லாம் விஷம். பெருமானுடைய நிலை கொண்டு உரிமையில் இரு அப்படின்னு சொல்லி அதுக்கு சொன்னோன்னா அது அந்த மாதிரி நல்லபடியாக வாழ்ந்துகிட்டு இருக்குது. அதுக்கு சிறிய கஷ்டம். என்ன கஷ்டம்னா, அந்த சபை வச்சு நடத்துது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் முத்துக்குடான்னு ஒரு அந்த ஆவுடையார் கோயிலுக்கு அருகே அங்கே ஒரு சபை வச்சு நடத்துது. அதுக்கு காசு பணம் இல்லை. அதனால அந்த கஷ்டத்தை வந்து பெருமான் தீர்த்து வைக்கணும், பெருமான் தீர்த்து வைக்கணும்ட்டு வருது. ஆனால் அதுவும் தீர்க்க கூடும். இது மீனவர் இனத்தில் உள்ளது. எந்த நேரத்திலையும் மீனோட கட்டி புரண்டது, அதை விட்டுட்டு தனிச்சு பெரின்பமாக திகழுது. அது போல நிறைய பேர் இருக்காங்க. இங்க வந்திருக்கிறவங்க வந்து எக்கச்சக்கமானோர் பெருமானுடைய அருளை எண்ணி அந்த இன்பத்தை அடைவதற்கு காத்திருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனாலே நீங்க வீண்காலம் கழிச்சிடாதீங்க.
பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. அருட்பெருஞ்சோதி அவயம். விழித்திருன்னா விடிய 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 கண்ணு முடிச்சுக்கிட்டு ராமலிங்கம் வருவாரு ராமலிங்கம் வருவாருன்னு உட்கார்ந்து இருக்க கூடாது. அருள் இன்பத்தை தான் உணர்ந்த உடனேயே விழிப்புணர்வு வந்துடுதல் வேண்டும். என்ன விழிப்புணர்வு வந்துட வேண்டும்? அருள் சித்து வந்துருச்சு. என்ன விழிப்பு? அருள் விழிப்பு. ஐயா, அப்ப என்ன பண்ணுவீங்க? அருள் விழிப்பு என்பது சாதாரண ஒரு ஓமானம் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த ஒரு உன்னதமான ஒரு அருள் சக்தி லேசா அப்படி இப்படி வந்துருச்சுன்னா, இன்னைக்கு திடீரென்று நீ இவரை பார்க்கணும்னு நினைப்பீங்க. நீங்க வீட்டுக்குள்ள போயிட்டு வெளியே வரீங்க, இவர் வாசப்பட்டு வந்து நிற்பார். அது மாதிரி சரணாகதி அடைந்த மனிதன் இங்கே சண்முகம் என்கிற ஒரு ஐயா இருக்கிறார். சரணாகதி அடைஞ்சவன் எந்த நிலைக்கு சொன்னாலும் அது ஐயா எனக்கு தெரியாது, என்னால் ஆவது எதுவும் இல்லை, என்ன விடு. அப்படி சரணாகதி அடைஞ்சவன் அவன் என்ன நினைக்கிறானோ உடனே நினைக்கிறான். ஊர்ல நடவு நடுவதற்கு ஆள் இல்லை. வர்ற ஆளெல்லாம் பணக்காரனுக்கு போகுது, இவனுக்கு ஆள் இல்லை. ஆனால் எனக்கு ஐயா ஆள் வர சொல்லுவார் அப்படின்ட்டு உட்கார்ந்து இருக்கிறான். ஏங்க, அடுத்த கணமே 20-30 நடவாள்கள் வந்து ஐயா நான் நடவுக்கு வர்றேன் சொல்லிட்டு போய் நடவு நடுறாங்க. இது மாதிரி நிறைய நடக்குதுங்க. அப்ப அருள் ஆற்றலினால் நடந்த சித்து, அந்த சித்து வரும் பொழுது விழித்திருத்தல் வேண்டும். பதவி விழித்திருத்தல் வேண்டும். அங்கே ஆணவம் என்னும் பெரும்பாவி காத்து கொண்டிருப்பான். யாரு? ஆன்மாவுக்கு ஆணவம் இயற்கை என்று ஐயா சொல்லி இருக்காங்க. அந்த ஆன்மாவில் உள்ள ஆணவமானது நமக்கு தான் அருள் எல்லாம் நடக்குது. நமக்கு தான் இவனை வர சொன்னா வர்றான், வண்டிக்காரன் வர சொன்னா வர்றான். இந்த அப்படி இதை இப்படி பொண்ணாக மாறுன்னு சொல்லி இதை மாற்றுவான். அங்கே அதுவும் மாறலாம். ஆனா ஆணவம் இருக்கும். அந்த ஆணவம் வந்து நீ போய ஒன்று எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், அது நான் எல்லா சாமியும் எனக்கு தெரியும் போ அப்படின்னு அந்த ஆணவத்தில் தூக்கி எறிவான். அங்கதான் தூக்கி போட்டு மிரிக்கும் ஐயா. எனவே விழித்திரு, அங்கதான் விழிச்சிருக்கணும். அந்த அருள் என்னும் சித்து நமக்கு கைக்கு கிடைத்த உடனே அங்க நாம மிகவும் பணிவாயிடணும். நினைந்து நினைந்து பணிந்து பணிந்து அந்த நிலையை அங்க உருவாக்கிக்கணும். குருவின் காணிக்கை கொடுக்காம இருந்தேனும். குருவுக்கு காணிக்கை எப்படி கொடுக்கறது? எந்த வழியில கொடுப்பீங்க? அப்போ எத்தனையோ குருமார்கள், எத்தனையோ பேச்சாளர்கள் காசு வாங்கிட்டு தான் பேசுவாங்க. அடியவன் இதுவரையிலும் எத்தனை வருஷம், எங்க அந்த ஆள் தெரியலையே, எத்தனை வருஷம் ஆகுதுன்னு தெரியல. அடியவன் பணங்காசை தொட்டு நகைக்கடையெல்லாம் தூக்கி குப்பையில் எரிஞ்சிட்டேன். பணத்தை இதுவரையிலும் தொடவில்லை. எத்தனை ஆண்டு ஆகுதுன்னு அந்த சண்முகத்துக்கு தான் தெரியும். அடியவன் பணங்காசை தொடுவதில்லை. அந்த பணங்காசை தொடாமே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இல்லையா, பிள்ளைங்களுக்கெல்லாம் திருமணம் பண்ணல, பணங்காசெல்லாம் தொடறதில்லைன்னு பண்ணிவிட்டியடா, என்ன பண்ண போகுது? குடும்பம் தடுமாறுமே. தடுமாறுமா? ஐயாவின் சக்கரம் இருக்கும்போது தடுமாறுமா? அந்த சக்கரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. மனிதன் செய்த சக்கரம் கலந்து போயிட்டு எனது காலில் அருட்சக்கரம் ஓடுது. அதனால என் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்னை காத்து கொண்டிருக்கின்றார். அப்ப அந்த பணங்காசையும் தொடுவதில்லை, இது போன்ற அசைவம் சாப்பிட்றவனை தொடுறதில்லை, அவன் வீட்டுக்கு போறதில்லை. எப்படியாப்பட்ட பையன் செத்தாலும் இங்க போறதில்லை, செத்தவனை மதிக்கிறதும் இல்லை. ஏன் நீ சாவற? ஐயா என்ன சொல்றார்? உனக்கு வயசு ஒரு தடை இல்லை, நீ 80 வயசு ஆயிட்டு சொல்லி நீ நினைக்காத. ஒரு ஜாம பொழுது, ஒரு இரவு, ஒரு ஜாம பொழுது நீ ஒருநிலை மனசோட அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தோட இரு, உனக்கு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டார்ல, சத்தியம் பண்ணி சொல்லிவிட்டார்ல. அவன் அடையவன் எதுக்கு அருட்பெருஞ்சோதி 4 திருப்பம் சொல்றது, சிவாய நம்ம 4 திருப்பம் சொல்றது, ஓம் நம சிவாய சிவாய நமவோம், ஓம் நம சிவாய சிவாய நமவோம். எங்க வருமா சிவா? வரமாட்டான். அவன்
முப்புறத்தை எரித்தவன். முன்னை ஈட்ட தீ முப்புறத்திலே, பின்னை ஈட்ட தீ தென்னிலங்கையில சீத, அன்னை ஈட்ட தீ அடி வயிற்றுல குண்டலினி, ஞானம் ஈட்ட தீ மூழ்க மூழ்கவே. அப்போ அந்த கோரம் தாங்க முடியாம முப்புறத்தையும் எரித்து விட்டார் சிவன். அது தகுமா? ஐயா சொல்றார் உரைநடை பகுதியில் ஆனந்தமுறை சொல்றார், சிறு சிறு ஒளியை பெற்றுக்கொண்டு பாடாது படித்து விட்டார்களே. அந்த பாடலாம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், படிச்சு பாருங்க. என்னப்பா சவுண்டு கேக்குது? சிறு ஒளியை பெற்றுக்கொண்டு படாத பாடு படித்து விட்டார்கள் அப்படின்னு ஐயா வருத்தப்படுறாரு. அந்த மூவர் எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு மும்மலத்தில் இருமலம் தான் நீக்கப்பட்டிருக்கு, ஒரு மலம் இருக்குது. அதை வச்சுக்கிட்டே மனிதன் எல்லாம் பாராது படுத்துறது. அவன் ஹரிச்சந்திர மகாராஜா என்ன பாவம் பண்ணான், அவனை என்ன துன்பம் பண்ணி எவ்வளோ அவனை கஷ்டப்படுத்தி அவனை இதை பேரை கொண்டு வர்றானா. அந்த வேலை, அந்த டக்காட்டி வேலையை நம்ம ஐயாட்ட கிடையாது. அற்பெருஞ்சோதி ஐயா அபயம் என்னை காப்பாத்துன்னு சொன்னா போதும், ராமலிங்க பெருமான் ஓரோடி வந்து காப்பாற்றுவார் என்பதை சொல்லி இந்த அருட்பெருஞ்சோதி அருள் பெற்ற இந்த மகாமந்திர மகா சபையில் அருட்பெருஞ்சோதி திருமாளிகையில் இந்த சொற்பொழிவு ஏற்றி வைத்த ஜோதி ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும், நந்தியம் பெருமான் நந்தி சரவணன் தர்மகர்த்தா ஐயா அவர்களுக்கும், என் அருள்ஜோதி ராமலிங்க பெருமானுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் எல்லோரும் குருவின் காணிக்கை கொடுக்க மறந்துடாதீங்க. அந்த காணிக்கை எனக்கு இப்பொழுதே கொடுங்க. எப்படின்னா அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை ஒரு 3 தடவை முன்ன சொன்ன மாதிரி சொல்லுவோம், அதுவே எனக்கு காணிக்கையாகும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சொல்லுங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அபயம் அருட்பெரும் ஜோதி அபயம் அருட்பெரும் ஜோதி அபயம். நன்றி. அருட்பெருஞ்சோதி அபயம். இவர்கள் எல்லோருக்கும் சபையென துல்மன தானமதி அமைக்க அபயம் அளித்தவர் அருட்பெருஞ்சோதி அபயம். நன்றி.